அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். தன் ஊழிய பாதையில் தன் உடலில் ஏற்பட்ட காயங்களால் வேதனைகளால் தான் வலுவற்ற நிலையில் இருப்பதை குறிப்பிட்டு சொல்லும் புனித பவுல் இந்த ஊழியத்தை இறை அச்சத்தோடும் தெய்வ பயத்தோடும் செய்ததாக இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தைகள் 2 அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இது கடவுளின் ஊழியம், இது கடவுளின் பணி என்பதை உணர்ந்து ஒவ்வொரு ஊழியரும் கடவுளின் ஊழியத்தை தெய்வ பயத்தோடும் இறை அச்சத்தோடும் செய்ய வேண்டும் என்ற அழகான முதல் கருத்தை இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இரண்டாவதாக, ஊழிய பாதையில் சாத்தான் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை கொண்டு வருவான். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல், கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் நாம் சோர்ந்து போகாமல், கடவுள் மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஊழியர்களாய் வெளிப்பட வேண்டும். என்னை இந்த ஊழியத்திற்கு பெயர் சொல்லி அழைத்த கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் இந்த ஊழிய பாதையில் என்னை வல்லமையாய் வழிநடத்தி செல்லுவார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஊழியரும் வாழ வேண்டும் என்ற இரண்டாவது அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு ஊழியத்தையும் இறை அச்சத்தோடும் தெய்வ பயத்தோடும் செய்வோம். ஏனென்றால் இது கடவுளின் ஊழியம், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பணி என்பதை உணர்ந்து ஒவ்வொரு ஊழியத்தையும் ஊழியர்களாகிய நாம் தெய்வ பயத்தோடும் இறை அச்சத்தோடும் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய ஊழிய பாதையில் சாத்தான் துன்பங்களை, சோதனைகளை கொண்டு வரும்போது உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற நம்பிக்கையில் கடவுள் மீது நாம் ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஊழியர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஊழிய பாதையில் கடவுள் நம்மை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வதோடு மட்டுமல்லாமல் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய இறை பணியை செய்ய உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை தெய்வ பயத்தோடும் இறை அச்சத்தோடும் செய்யும் போது, இந்த ஊழியத்தில் நாங்கள் தளர்ந்து போகாமல் உம்மீது ஆழ்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இந்த உலகில் ஒளியின் மக்களாய் நாங்கள் சுடர்விடும் போது, அப்பா, எங்கள் ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.